ஹாய், பெஸ்ட் மார்னிங் கைஸ். இப்போ நான் பெஸ்ட் மார்னிங் நான் சொன்னால் தெரியுங்களா? நம்ம சும்மா குட் மார்னிங்னே சொல்லிட்டு இருப்போம். குட் விட பெஸ்ட் ரொம்ப நல்லது. ரொம்ப எனக்கு வந்து எனக்கு எந்த காரியம் பண்ணாலும் குட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும். பெஸ்ட் மீன்ஸ் நீங்கள் ஏற்கனவே பண்ணதை விட இது ரொம்ப இன்னும் நல்ல ஒரு படி மேலே இருக்கணும். ஸோ ரொம்ப நல்ல பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ பெஸ்ட் மார்னிங் கைஸ். டுடே 29th August, Thursday 2024. நான் இந்த டேட் மென்ஷன் பண்ணுறேன் எல்லா வீடியோவில் அப்படின்னா, நான் உங்களுக்கு வீடியோ போக போக நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டோட குட்டி கிட்டி எப்போவுமே வந்துடும். கமான், நம்ம ஃபஸ்ட்டு வீ கேன் கோ டு கார்டன். எப்போவுமே காலையில் எந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீ கேன் கோ டு கார்டனுங்க. கார்டன் பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்கிறது, ஃப்ளவர்ஸு, ஓப்பன் டு ஸ்கை, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ் ப்ரீஸை கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். கமான், ரொம்ப ஒரு பாசிட்டிவான திங்க்னு சொல்லியிருக்கிறாங்க கைஸ். இந்த ஏன்னா ஃப்ளவர்ஸே பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். பார்த்தீங்கன்னா அப்புறம் மிளகாலாம் இருக்குது, க்ரீன் சில்லிஸ். ஓ, மழை வருது கைஸ், மழை வருது. மேலே போய் நம்ம லாக் போய் பார்க்கலாம். ஆமாம், செம புரியுது கைஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏர் பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டு ஃபேஸில் இருக்குது. இதுதான் நமக்கு தேவை. ஏன்னா டெய்லி கொஞ்சம் சன் இருந்துச்சுன்னா சன் மேலே கொஞ்சம் நிற்கலாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ விட்டமின் டி நமக்கு நிறைய கிடைக்கும். வீட்டுக்கு வந்து நிறைய பேர்ட்ஸில் இருக்கும் கைஸ், நிறைய டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸில் வரும். நான் இந்த ஒரு விளாகில் நான் போடுறேன். ஏன்னா இதெல்லாம் உங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் சவுண்டு அதெல்லாம் கேட்கவே முடியறதில்ல. ஒன்லி காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வண்டி சத்தம், பொல்யூஷனு, அதுதான் கேட்க முடியுது. பட் ஐ வாஸ் வெரி லக்கி. ஹாய் கைஸ், என்ன பேசணும்னா ஜஸ்ட் ஒன்லி இல்லை, நம்ம படத்தில் டெய்லி ஒரு கருத்து சொல்லணும். படம்னாலும் கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு கருத்து வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கருத்து தான். ஒன்று தாங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கணும். எவ்வளோ நாளுங்க, எவ்வளோ நாள் நம்ம வாழ போகிறோம்? 2024. நான் ஏன் இந்த டேட் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் சொல்கிறேன்னு நான் இன்றைக்கி சொன்னேன் தெரியுங்களா? இப்போ சொன்னேன் தெரியுங்களா? இது வந்து 2024 ஆச்சுங்க. இப்போ இருக்கிற ஒரு 30s இருக்கிற ஒரு ஏஜஸில் இருக்கிற ஒரு பீப்புளாக சரி, ஒரு கிட்ஸு 10ஸில் இருக்கிற டீன்ஸில் இருக்கிற கிட்ஸாக சரி, இன்னும் எவ்வளோ வருஷங்க? இன்னும் 2080, ஒரு 60 இயர்ஸில் எல்லாமே முடிஞ்சிடுங்க. ஆமாம், இன்னும் அடுத்து பர்த் ஆகிறவங்களை விட எக்ஸப்ஷனலாக வச்சுக்கிட்டா இப்போ இருக்கிறவங்க அடுத்து ஒரு 60 இயர்ஸ் தாங்க, எல்லாமே முடிஞ்சிடுங்க. இந்த காலையில் பிஸியான லைஃபு, அப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறது, அப்புறம் அங்கே போய் வேலை பார்க்குறது, டென்ஷனு, நம்ம ஃபேமிலி என்னென்னு மறந்து. ஸோ இதான் கைஸ், எவ்வளோ ஒரு 40 இயர்ஸ் அவ்வளோதான். ஸோ காலை எழுந்திரிச்சு யாராவது ஒரு முகத்தை பார்த்து அவங்கள பார்த்து பேசுங்க. நம்ம இதுக்கு மேலே இது ஒரே ஒரு லைஃப் தான், ஓகேங்களா? நான் தெரிஞ்ச மட்டும், நான் படித்த மட்டும் நான் சொல்கிறேன். நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு லைஃப் தான். இவங்களை திரும்பி நம்ம இன்னும் பார்க்க போகிறது இல்லை, ஓகேங்களா? நாளைக்கு நமக்கு என்ன வேணால் நடக்கலாம். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்கிறது ஒரு லைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான் இது. நான் இன்னொரு லாகில் நான் சொல்கிறேன், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நம்ம ஒரு லைஃப் என்ன, ஹியூமன் பீயிங்ஸ்னால் யார், நம்ம லைஃப் எங்கே நோக்கி போயிட்டுருக்கு, எங்கே முடியும், நம்ம உலகத்தில் நம்ம என்ன செஞ்சு வச்சுட்டு போகணும், அது எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குங்க. அதான் சொல்கிறேன், காலையில் எழுந்திரிச்சோன்னே ரொம்ப ரொம்ப மைண்ட் அப்செட்டாக எழுந்திரிக்காதீங்க, ஓகேங்களா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிங்க. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, நம்ம இங்கே நம்மளை நம்பி நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க, ஓகேங்களா? அவங்கள நம்பி நம்ம இருக்கோம். இதுதாங்க லைஃப், அவ்வளோதான். நம்ம இல்லைன்னா அவங்க இல்லை, அவங்க இல்லை நம்ம இல்லை. நம்ம எவ்வளோ வாழப்போம் சொல்லுங்கள்? இதுக்கு நடுவில் இந்த டென்ஷனு அது இதுன்னு லைஃபே முடிஞ்சிடும். இருக்கிற லைஃப் மட்டும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். உடம்பு நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஒரு டிஸார்டர்ஸ் இல்லாமல் நல்லா நீட்டாக உடம்பு நல்லா பார்த்துக்குங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. நான் மெயினாக இதில் சொல்ல வர்றது, இப்போ நம்ம இந்த சிவாஸ் படத்தில் சொல்ல வர கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, லைஃப்பில் எப்போவுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஜாலியாக இருங்க, ஓகேங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம அடுத்து நம்ம எப்போ பார்ப்போம்னு சொல்ல முடியாது இந்த லைஃப் டைம் அடுத்தது, ஓகேங்களா? அது வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது வந்து நம்ம லைஃப் விட அப்பாற்பட்டது. என்னடா சிவா நீ இப்படியெல்லாம் நீ பேசுவியா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, எல்லாமே பேசிட்டு தான் ஆகணும். ட்ரெடிஷ்னல் பேசணும், ஒரு ஃபன்னான விஷயத்தை பற்றி பேசணும், ஒரு ஃபிலாசபி பேசணும், எல்லாமே இருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து ஒரு ஹியூமன் பீயிங்னால எதை நோக்கி போயிட்டுருக்கோம் நமக்கு தெரியணும்ல. அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம ஃபேஸஸ், நம்ம ஃபேமிலி ஃபேஸஸ்,
இதுக்கு மேலே நம்ம இப்போ பார்க்கணும்னு தெரியாது. நீட்டாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான் இது. ஓகே கைஸ், நம்ம நியூஸுக்கு போகலாம். நேற்று என்ன நடந்திருக்கு கோயம்புத்தூரில்? கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு நியூஸ். குட். கோயம்புத்தூர் ஹேஸ் செக்யூர்டு ₹1671 crore ஃபார் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்க்கு ஃபண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது வந்து 1671 crores வந்து கோயம்புத்தூரில் ப்ளேஸ் ஆயிருக்குங்க. இந்தியாவிலே நம்பர் 2 கோயம்புத்தூர், ஜஸ்ட் பிஹைண்ட் த டெல்லி. ஐ மீன் டெல்லி கீழே இருக்குது. ரொம்ப இம்ப்ரெசிவ்ங்க, ரொம்ப இம்ப்ரெசிவ். வா ஃபஸ்ட்டு வந்து டெல்லி இருக்குது 1944 crore ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்கில். செகண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்குது. தேர்ட் சென்னை. சென்னை பார்த்தீங்கன்னா சென்னை. தேர்ட் வந்து பெங்களூரில் இருக்குது. 4 மும்பை, 5th ஹைதராபாத் அண்ட் அப்படியே போகுது அகமதாபாத். தட்ஸ் குட் சைடுங்க, குட். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் வருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பிளான்ஸ் டு பில்ட் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் ஸ்டேடியம் வந்து கோயம்புத்தூரில் வரதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அது வந்து பார்த்திங்கன்னா நான் படித்த இதில் வந்து ஒரு ட்விட்டரில் ஒரு த்ரெட்டில் படித்தேன். 200 ஏக்கர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேடியம் அமைக்க போகிறாங்க. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வருது, அது வந்து இந்த கண்ட்ரிலே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அது எப்படின்னு தெரியல, வந்தால் நல்லாயிருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் கைஸ். நேற்று அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஒரு செட்டப் மாதிரி பண்ணி அது ஹோட்டல்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட்டா வந்து ஒரு 6 பிரியாணி இருக்கும். அந்த ஒரு 6 பிரியாணி சாப்பிட்டா வந்து 1 lakh ப்ரைஸு. அதில் ஹாஃப் சாப்பிட்டிங்கன்னா 50,000 ப்ரைஸ். அதில் எதில் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா 25,000. அந்த மாதிரி வந்து தேர்ட் வரவும் 25,000. அது மாதிரி சொல்லிட்டு ஒரு இது நடத்துனாங்க. இட்ஸ் குட் டாக்டிக்ஸ். ஆனால் அது ஒரு எமோஷனல் ஒரு இது இருக்குது கைஸ். அதில் ஒரு கலந்துக்கிட்ட ஒரு நபர் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அவங்க பையனுக்கு வந்து ஆட்டிசம். ஓகேங்களா? பள்ளியில் என்ன சொல்கிறது, அதில் சொல்லியிருந்தாங்க, ஆட்டிசம் பாதித்த மகனை பள்ளியில் சேர்க்க கோவையில் பிரியாணி சாப்பிடும் போட்டியில் கண்ணீருடன் பங்கேற்ற கால் டாக்ஸி டிரைவர் 2ஆம் இடம் பிடித்தார். ரொம்ப என்ன சொல்கிறது, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக பாப்புலேஷன் இம்ப்ரூவ் ஆக மக்களோட கஷ்டமும் இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி நிறைய கஷ்டமும் கம்மியாகுது. இது எப்படி நம்ம பார்க்குறதுன்னு தெரில. இதை பற்றி நம்ம நிறைய ஸ்டடி பண்ணணும். பட் குட்ங்க, குட், வெரி குட். அவங்க அப்பா பார்த்திங்கன்னா அவங்களோட மகனுக்காக, ஆர்டிசம் பாதிச்சு அவங்களோட மகனுக்காக ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக பண்ணட்டும். ஜெயிச்சிருக்காரு, செகண்ட் ப்ரைஸ் ஜெயிச்சிருக்காரு. 10,000 ரூபா பரிசாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்திருக்கு. குட். வேறு இது ஒரு நல்ல நியூஸுங்க. கோயம்புத்தூர் could be Tamil to 8 years like Bangalore and Pune with large IT parks and some of the residential areas, hospitals, schools, அது மாதிரி இருக்குள்ள டிஜிட்டல் சர்வீஸ் டெக்னாலஜிஸில் வந்து பெங்களூரு, பூனே மாதிரி, டெல்லி அந்த மாதிரி கோயம்புத்தூர் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் குட், நைஸ். ஆகஸ்ட் 30, 31, September 1 கோயம்புத்தூர் ப்ரோசன் மாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் மெகா ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நியூஸ் வருது. இது நல்லா தான் பண்ணுறாங்க, ப்ரோசன் நல்லா தான் பண்ணுறாங்க, பார்க்கலாம். பட் எப்படி பண்ணுறாங்க அதுவும் பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ட்ராஜடிக்கான இன்சிடென்ட் கைஸ். இந்த கோவை இருகூர் மேம்பாலம் இருக்குது தெரியுங்களா, அதில் பார்த்தீங்கன்னா கொட்டி வச்சுட்டு அந்த குப்பை இருக்குது தெரியுங்களா, அதுலேருந்து தீ பரவனால அந்த ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அந்த இடமே வந்து அப்படியே ஸ்டம்பிச்சு போச்சு. அப்படி அந்த ரொம்ப தீ வந்து அந்த புகை அப்படியே ஃபுல்லாக சூழ்ந்து அந்த போக்குவரத்து எல்லாமே டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுதான் நம்ம ரொம்ப தப்பாயிடுச்சு. கீழே இருக்கிற அந்த கொட்டி வச்ச குப்பைன்னு இருக்குது தெரியுங்களா, சம்திங் எப்போ ஸ்பார்க் இருக்கும் போல தெரியுது. இந்த ஸ்பார்க் ஆகி நிறையா வந்து ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகி அது வந்து பெரிய ஒரு ட்ராஜடிக்கல் இன்சிடென்ட் நடந்திருக்கு. கரெக்டாக இருகூர் மேம்பாலத்துக்கு கீழே கொட்டி வைக்கப்பட்ட குப்பைகள். பிரசாந்த் அந்தகன் ரிலீஸ். அந்தகன் இஸ் குட் மூவி கைஸ். என்ன சொல்கிறது, அது சில பேர் ரீமேக் மூவி அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரீமேட் மூவி அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி எடுத்து அதை மேக் பண்ணதில்லை, திருப்பி மேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் ஃபஸ்ட் ஷோவே பார்த்தேன். ஐம் குட் ஃபேன் ஆஃப் டாப் ஸ்டார். கம்பேக்னால் சொல்ல முடியாதுங்க, அவர் நடிச்சிட்டு தான் இருக்கிறாரு. ஓகேங்க, நிறைய பேர் கம்பேக் அதனால இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா குட்டுங்க, எலக்டட் டு சி அவரை ப்ரெசென்ட் டிப் பண்ணியிருக்காரு. குட். நிறைய என்ன சொல்கிறதுங்க, பிளைண்ட் பீப்புள்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, படத்தை வந்து பார்த்துருக்குறாங்க. அந்த சவுண்ட்ஸு உண்மை தியேட்டர்லேயே வச்சு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு, பிளைண்ட் பீப்புள்ஸ் இல்லை, பிளைண்ட் பீப்புள்ஸும் அப்புறம் தண்ணி தெரிஞ்சவங்களும். இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் பிரசாந்துங்க. குட். நெக்ஸ்ட் அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு குட். தளபதி விஜய் என்ன வருது பார்க்கலாம். September 5. நேற்று கூட ஒரு இதில் ட்விட்டரில் பார்த்தேன். நம்ம அந்த நண்பன் படத்தில் கூட அந்த இவர் எழுதுவார், ஒரு September 5ன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே எழுதுவார் நம்ம ஆள். அந்த கூட்டு போட்டிருப்பார் சத்யனா அவர் எழுதுவார் September 5 அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் நாம வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து இப்போ அமைச்சிருக்கு. September 5 பார்த்திங்கன்னா கோட்டோட ரிலீஸ்.
இன்னும் வந்து இப்போ ப்ரொமோஷன் வந்து நேற்று தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 28th 28th தான் ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. குட். பட் நார்த் இந்தியாவில் ஓகே, சவுத் இந்தியாவில் நல்ல ப்ரொமோஷன்ஸ்லாம் நல்லா குட், நல்லதாக போயிட்டுருக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம். படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். என்ன சொல்கிறது, படம் நல்லா வந்திருக்கணும். ஏன்னா தளபதியோடது இல்லையா. அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ரோல்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரிபிள் ரோல், டபுள் ரோல் நம்ம வந்து யூகிக்க முடியாது. பார்க்கலாம். வெங்கட் பிரபுனாலே வந்து ஒரு மாநில எடுத்த டைரக்டர், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மங்காத்த எடுத்த டைரக்டரு. எல்லா படமும் ஒரு நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் படம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். செப்டம்பர் 5 மீட்டிங், ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கண்டிப்பாக போகும். வாழை பார்த்தாச்சு. ரொம்ப ஃபீல் குட் மூவிங்க வாழை. நம்ம சூப்பராக எடுத்துருந்தாங்க வாழை. அது என்ன சொல்கிறது, எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் தம்ஸ் அப், சூப்பர். சொல்கிறதுக்கு இன்னும் எதுவும் இல்லை, அவ்வளோதான். சரி, ஓகே கைஸ், இதுதான் வந்து நேற்று நடந்த ஒரு சின்ன என்ன சொல்கிறது, சின்ன நியூஸஸ். கொஞ்சம் கேதர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னது மறக்காதீங்க. சரி, ஓகே. இன்றைக்கி கோயம்புத்தூர் சிவாஸ் படத்துலேருந்து கிளைமேக்ஸ் என்னென்னா, ஒரு கருத்து என்னென்னா, இவ்வளோதாங்க. லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்படி கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே 2060 70 வந்திருக்கும். நம்ம இருப்போமா இல்லையான்னு நினச்சிக்கோங்க. என்னடா அவன் காலையில் பேசுகிறான் அப்படின்ல. இதுதாங்க லைஃப் ஃபேக்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. டைம் இஸ் டூ ஷார்ட் டு லிவ். ஓகேங்களா? ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பி சேஃப். ஓகேங்களா? பை எவ்ரி ஒன் ஃப்ரம் கோயம்புத்தூர் சிவாஸ் படத்தை முடிச்சுக்கலாம். கட்.